ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. சுந்தர்சி அவர்கள் விலகிட்டாரு. என்ன நடந்ததுங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து அப்போ தான் அவர் அறிவிச்சிருக்கிறார். இந்த பக்கம் சுந்தர்சி, இந்த பக்கம் ரஜினி, நடுவில் நின்று அப்படி அணைச்சிக்கிட்டு வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சிருப்பார் கமல். அவர் என்ன சினிமா இன்னைக்கு நேரத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும், நீண்ட காலம் கழித்து இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது வேறு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அதை தாண்டி இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரோல் பண்ணிச்சுன்னு நான் நம்ப மாட்டேன். அதை தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அடுத்து ஒரு இயக்குனர் இதை இயக்குவார் இல்லையா, அதற்கான வேலைகள் நடக்கும் இல்லையா. ஆனால் பொதுவாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட ரஜினி பயணிக்கிறாரு. அது கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்லி ஒரு செய்தி டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆளாளுக்கு சொல்கிறாங்க, கார்த்திக் சுப்புராஜுங்கிறாங்க, KS ரவிக்குமார்ன்றாங்க. இன்னும் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவை அவங்க எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் அவர் வெளியே இருக்கார். இதற்கப்புறம் தான் இதை யார் பண்ணுறது என்னங்கிறது இருக்குது. அதுக்கு இடையில் அவங்க வந்து நல்ல கதையை சொல்லணும், அது ரஜினிக்கு பிடிச்சிருக்கணும். இது வந்து இது கிடையாது, இந்த செக் மேட்டு கிடையாது. இது எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தர அதில் வந்து அண்ணாமலை வசந்த் அவர்கள் பண்ணுறதா இருந்து டக்குன்னு படம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியேறாரு. ரஜினி வந்து அப்போல்லாம் உச்சத்தில் இருக்கார். ரஜினி நகத்தை கிள்ளி போட்டால் கூட அது ஒரு 1 கோடி ரூபா ஏலம் எடுக்கிற அளவுக்கு நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வசந்த் வந்து எப்படி ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. இன்னொன்று வசந்த் படம்லாம் பொய்ட்டிக்காக இருக்கும், ரஜினி படம் படு கமர்ஷியலாக இருக்கும். அப்படி ஒரு கமர்ஷியல் படத்தை வசந்தால் பண்ண முடியுமான்லாம் யோசிச்சு தான் வசந்தை மாற்றினாங்க. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே வந்தார். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி, சுந்தர்சி அவர்கள் விலகிட்டார் படத்தில் அப்படின்னு. அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே இவர் எப்படி ரஜினி சார் இயக்குவார் அப்படின்னு 2K கிட்ஸுக்கு ஒரு பேச்சு. பட் ஏற்கனவே அருணாச்சலம் பார்த்தவங்களுக்கு அது ஒரு விஷயம் இல்லைன்னு வைங்களேன். பட் என்ன நடந்தது? என்ன நடந்ததுங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து அப்போ தான் அவர் அறிவிச்சிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது பேசுவோம் சார். ஆனால் இப்போ இதுக்குள்ளேயே எல்லாம் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னா, படம் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் டாக் வந்துட்டு சுந்தர்சிக்கும் ரஜினிக்குமான காம்பினேஷன் செட் ஆகாதுன்னு சொன்ன உடனே இந்த டிஸ்கஷன் தான் கமல் சார் ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணுமா கமல் சார்? இல்லை, அப்படிலாம் கமல் வந்து ரொம்ப, அதாவது இவங்க வந்து இந்த பக்கம் சுந்தர்சி, இந்த பக்கம் ரஜினி, நடுவில் நின்று அப்படி அணைச்சிக்கிட்டு வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சிருப்பார் கமல். அவர் என்ன சினிமா இன்னைக்கு நேரத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும், நீண்ட காலம் கழித்து இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது வேறு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அதை தாண்டி இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரோல் பண்ணிச்சுன்னு நான் நம்ப மாட்டேன். அதை தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறத கட்டாயமாக நம்ம பேசுவோம் சார். ஆனால் அடுத்து ஒரு இயக்குனர் இதை இயக்குவார் இல்லையா, அதற்கான வேலைகள் நடக்கும் இல்லையா. ஆனால் பொதுவாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட ரஜினி பயணிக்கிறாரு. அது கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்லி ஒரு செய்தி டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. அப்படி தான் டிஸ்கஷன் நடந்துதான் இல்லை. ஆளாளுக்கு சொல்கிறாங்க, கார்த்திக் சுப்புராஜுங்கிறாங்க, KS ரவிக்குமார்ன்றாங்க. இன்னும் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவை அவங்க எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் அவர் வெளியே இருக்கார். இதற்கப்புறம் தான் இதை யார் பண்ணுறது என்னங்கிறது இருக்குது. அதுக்கு இடையில் அவங்க வந்து நல்ல கதையை சொல்லணும், அது ரஜினிக்கு பிடிச்சிருக்கணும். பல ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறம் சுந்தர்சி சொன்ன கதையை பிடிச்சி போய் நீங்கள் ஒர்க் பண்ணி கதையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு முழு கதையே சொல்லலை. அதுக்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து இது கிடையாது, இந்த செக் மேட்டு கிடையாது. அப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தரை அதில் வைக்கிறதுக்கு. இது வந்து பல கோடிகளை உள்ளே போட்டு பெரிய வியாபாரம் பண்ணுற ஒரு இடம். அதனால் அவ்வளவு சீக்கிரம் ஒரு இயக்குனரை அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து இந்த படத்தை ஒரு காமெடி படமாக பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கேற்ற ஒரு டைரக்டரை உள்ளே கொண்டு வருவாங்க. அது யாருங்கிறது தெரியல. 91, 92 சார் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு சம்பவம். அண்ணாமலை வசந்த் அவர்கள் பண்ணுறதா இருந்து டக்குன்னு படம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியேறாரு. சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. ஆல்மோஸ்ட் இது 30-32 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிற மாதிரி தெரியுதுல்ல சார்? உண்மைதான். ஆனால் அதில் வந்து வசந்த் மீது நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஓகே, அவர் வந்து ரஜினியை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று. ரஜினி வந்து அப்போல்லாம் உச்சத்தில் இருக்கார். ரஜினி நகத்தை கிள்ளி போட்டால் கூட அது ஒரு 1 கோடி ரூபா ஏலம் எடுக்கிற அளவுக்கு நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வசந்த் வந்து எப்படி ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. இன்னொன்று வசந்த் படம்லாம் பொய்ட்டிக்காக இருக்கும், ரஜினி படம் படு கமர்ஷியலாக இருக்கும். அப்படி ஒரு கமர்ஷியல் படத்தை வசந்தால் பண்ண முடியுமான்லாம் யோசிச்சு தான் வசந்தை மாற்றினாங்க. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே வந்தார். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. சுந்தர்சி ஏற்கனவே ரஜினியை வச்சு பண்ணியிருக்காரு.
அதுவும் வெற்றி படமாக கொடுத்துருக்கிறாரு. அதனால் வந்து அப்படி ஒரு தாட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்து அதில் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட படத்தை இப்படி வந்துட்டு ஒரு இயக்குனர் வெளியேறினதா ஹிஸ்ட்ரி இல்லைல்ல, வசந்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லைல்ல. கதை கேட்டு வேணான்னு இருக்கார். கதை கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வேண்டான்னு இந்த சிபி சக்கரவர்த்தி அவரை வந்து சொல்லியிருக்காரு. அது எல்லாமே பேசி படம் அட்வான்ஸ் கைமாறுற நேரத்தில் அவருக்கு ஏதோ சிபி மேலே ஒரு சின்ன எரிச்சல் வந்துடுச்சு. ஸோ அதனால் இவர் நான் இனிமேல் சந்திக்க கூட விரும்பலங்க, அப்படி அனுப்பிச்சிருங்கன்ட்டார். அது மாதிரி ஒன்று நடந்திருக்கே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. AK-64 ஆல்மோஸ்ட் நவம்பரில் ஷூட் பண்ண போகிறோம், ஆதிக் தான் வந்துட்டு டைரக்டருங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வரும்போது மோகன்லால் அவர்கள் இருக்காங்கன்ற ஒரு செய்தியும் இருக்குல்ல சார். உண்மையிலேயே அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதா? படமே இப்போ யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி சூழ்நிலை மாறி போச்சு. ஏன்னா அதுலேயும் ராகுல் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். அவர் வந்து அந்த படத்தை பண்ணலை இப்போது. ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு அட்வான்ஸ் தர்றதா சொன்னதை ஹானர் பண்ணல. ஸோ அவர் மீது நம்பிக்கை அஜித்துக்கு மெல்ல மெல்ல குறைஞ்சி நம்ம வேறு தயாரிப்பாளர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ வேறு தயாரிப்பாளர் தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க பிடித்த தயாரிப்பாளர் எங்கே கிடைச்சாலும் சரி, அதுக்கப்புறம் தான் இந்த படம் தொடர்பான அறிவிப்பே வரும். அதுக்குள்ளே வந்து அஜித்தினுடைய ரேஸ் போகிறதுக்கான டைம் வந்துச்சுன்னா அவர் கிளம்பி போயிடுவார். படத்தை வந்து அப்புறம் தான் பார்ப்பார். அதான் ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு, படத்தை பற்றி அவருக்கு ஒரு பெருசாக அக்கறை எப்போவுமே இருந்ததில்லை, இப்போயும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட 2-3 மாதம் ஒரு கேப் இருக்குது, இதில் ஒரு படம் பண்ணிடலான்னு வர்றாரு. அவர் நினச்ச மாதிரி தயாரிப்பாளர் இல்லைன்னா பண்ண மாட்டார். அவர் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் திரும்ப பண்ணுவார். ஸோ அதனால் அந்த படத்தினுடைய நிலைமை என்னங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. இப்போ அஜித்தினுடைய கேம்ப்லேயே ராகுலுக்கு ஒரு சின்ன சிக்கல். இப்போ பொதுவாக வந்துட்டு அஜித் அவர்களுக்கும் இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஆப்போசிட்டாக யாரோ ஒருத்தவங்க அந்த இன்டர்வியூ திருத்திக்கிறாங்க அப்படின்னா உடனே டக்குன்னு உள்ள வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் இவங்களை வச்சு வருது. இல்லை டிஎம்கே சார்ந்து ஒரு இருக்கான்றதுனால ராகுலை வெளியேற்றிடுன்ற இந்த ஒரு முடிவு ஏதாவது இருக்கா அஜித்? இல்லை ராகுலால் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவு ஃபைனான்ஸ் வாங்கி அது அஜித்துக்கு ஒரு 50% சம்பளம் கொடுக்கணும்ல. அது அதற்கான விஷயத்துக்குள்ளே அவரால் போக முடியல. அதுக்கு ஒரு பெரிய காரணம் அஜித்து தான். இப்போ அவர் அண்மை காலமாக கொடுக்குற பேட்டியில் வந்து இந்த ரசிகர்கள் குறித்து அவர் எழுப்புகிற சில கேள்விகள், அப்புறம் வந்து என் படத்தை வந்து நீங்கள் விரும்பி பார்க்குறதுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறாரு. அது எந்த தயாரிப்பாளரும் விரும்ப மாட்டார். இப்போ என் படத்தில் நடிக்கிற ஹீரோ ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறது தானே ஒரு தயாரிப்பாளருடைய வேலையாக இருக்கும். இன்னொன்று அவர் உயிரை பணையம் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, சும்மா கிடையாது. இன்றைக்கி வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுன்னா குறைச்சலாக நீங்கள் ஒரு 200-300 கோடியாவது பண்ணணும். 300 கோடியாவது ஆயிரும் பட்ஜெட்டு. இந்த 300 கோடியும் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு வந்து பண்ணுறாருன்னு வைங்க. நீங்கள் விட்டத்தையாக உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறீங்க, விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா போங்கன்னா அதையே காரணமாக வச்சுட்டு எவ்வளோ பேர் வெளியேறுவான். இல்லைங்க அவரே சொல்லிட்டாரு நான் எதுக்கு 300 சேல் நிற்கணும் அப்படின்னு போயிட்டான்னு வைங்க, இவர் போட்ட 300 கோடி என்ன ஆகும்? அப்போ யோசிப்பாங்க. ஒவ்வொரு ஹீரோவும் நம்முடைய படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கிறது தான் தயாரிப்பாளருடைய விருப்பமாக இருக்கும். நான் பட்டும் படாமலும் பேசுவேன் அப்படின்னா எப்படி ஒரு தயாரிப்பாளர் முதல்ல இந்த படத்துக்கு வருவார்? ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, எல்லாமே சேர்ந்தது தான் அது. சார் ஆனால் ஆத்விக் அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா சிறுத்தை சிவாவும் லைனில் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆத்விக் ரவிச்சந்திரன் தான் படம் பண்ணுறாரா? சிறுத்தை சிவா கட்டாயமாக இருக்கார், அது இப்போ இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு வாக்குறுதி அஜித் கொடுத்துருக்கிறாரு. அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுவார் அவர். இன்னொன்று சிறுத்தை சிவா மேலே தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு அன்பு உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நடுவில் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறாரு. அதை முடிச்சுட்டு வர்றதுக்கும் அஜித் இன்னொரு படம் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும்னு வச்சுங்களேன். பட் இந்த படத்தை ஆதிக் தான் பண்ணுறாரு. ஆனால் இதுலேயும் வந்துட்டு மோகன்லாலோட சேர்த்து விஜய் சேதுபதியும் டேட்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட டேட்ஸை பிளாக் பண்ணதாலாம் ஒரு செய்தி ஒன்று வருது. இல்லைங்க, படமே எப்போ துவங்குறீங்கன்னு தெரியல, நீங்கள் டேட்டை எப்படி பிளாக் பண்ண முடியும்? இன்னொன்று, மோகன்லால் மாதிரி ஒரு ஹீரோவை கமிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸ் கொடுக்கணும். யார் கொடுப்பா? தயாரிப்பாளரே முடிவாகும்போது யார் இந்த அட்வான்ஸை கொடுப்பா? ஸோ அதனால் எல்லாமே ரூமராக தான் இருக்கும். சார் கருப்பு சூர்யாவுடைய படம், அந்த படம் வந்துட்டு ஜனவரி ஆர் பிப்ரவரி வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ வேகத்தில் அந்த படத்தை கொண்டு வந்துடுவாங்க? இல்லை, கட்டாயமாக இல்லை. அது ஏப்ரலில் தான் வருது இந்த படம். நிறைய ஒர்க் இருக்குது, சிஜி ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த படம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ஏப்ரல் தான். சார் நான் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாடல்கள் வந்ததுலேயே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் டாக் அந்த படத்தை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல, ஏன் என்ன காரணம்? இல்லை, நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இல்லை, குறிப்பாக அந்த பாடல் கூட வச்சு இப்போ அது வந்துட்டு சூர்யாவினுடைய இதுக்கு அது செட் ஆகலைன்ற மாதிரியான ஒரு இல்லைங்க. ஒரு நடிகன் எல்லாமான படம் தானே பண்ணணும், எப்போவுமே ரகடாகவே பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து அவருடைய கேரக்டர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். கட்டாயமாக நம்ம எப்படி ஒரு காந்தாராவை ரசித்தோமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த படம்.
அதனால் இன்னும் பயமில்லாத ஒரு படம் தான் அது. அண்மை காலமாக வந்துட்டு சார் எந்த ஒரு படம் வந்தாலும் அதை சுற்றிய ஒரு விமர்சனம் உடனே பற்றிக்குது. இதில் விதிவிலக்காக வந்துட்டு மாட்டாமல் இருந்தது வந்துட்டு ராஜமௌலின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாகுபலி மாதிரியான படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அவரும் இப்போ குளோப் த்ராட்டர்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதோட ஹேஷ்டேக்கில் அப்படி தான் வந்திருக்குன்னு வைங்களேன். மகேஷ் பாபு வச்சு படம் பண்ணுறாரு. பிருத்விராஜனோட லுக்கு வந்த உடனே அதை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 24 சூர்யா மாதிரி இருக்காரு. நீ எல்லாம் அவரும் சிக்கிட்டாருன்னும் போது இதில் இது ஒரு 1000 கோடி படம் அப்படின்னும் போது இதுலேருந்து மீண்டு வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லைங்க, ராஜமௌலியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அவர்லாம் எங்கேயோ போயிட்டார். இன்னொன்று அவர் வந்து அவர் இறக்கிற பணம், அவருடைய கற்பனையை திரைக்குள்ளே கொண்டு வரத்துக்காக செலவு பண்ணுறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அவரெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு போஸ்டர்லாம் வச்சுட்டு விமர்சனமே பண்ண முடியாது. கட்டாயமாக இந்த படம் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ ஒரு லுக்காக விட்டுட்டு வராங்க இல்லையா சார். இப்போ ஒரு ஈவெண்ட் கூட ஒன்று நடக்க போகுது. இப்போ இந்த ஈவெண்ட் வந்துட்டு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்தியாவுடைய உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் வரப்போறான்ற ஒரு செய்தி ஒன்றுலாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு தெரியல. நாங்கள் போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு. ஓகே, ஆமாம், போயிட்டு வந்த பிறகு வேணால் அதை பற்றி பேசுவோம். கட்டாயமாக நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். சிறப்பு சார், சிறப்பு சார். இதுவே ஒரு அழகான ஒரு துணுக்கு தான். ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு தான். நன்றி.